ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி கீரையை சட்னி எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். தோட்டத்தில் போட்டோம். இதோ தோட்டத்தில் போட்டு இது அப்புறம் இங்கே நாலு அஞ்சு பேக்கில் போட்டு நல்லா குப்புன்னு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி கீரையை நம்ம அப்படியே விதைக்கக்கூடாது. அதை ரெண்டாக உடைக்கணும். நம்ம செப்பலில் தேய்க்கணும். தேய்ச்சா ரெண்டாக வந்துடும். அப்போ போட்டு நம்ம தண்ணி நல்லா ஊற்றிட்டுன்னு வைங்க, அடுத்த நாளே நம்மளுக்கு கொத்தமல்லி கீரை தலைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நான் எப்படி சட்னி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. நம்மளுக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்குதுங்க. விதைச்சி 25 நாள்லேயே நம்மளுக்கு இவ்வளோ கீரை வந்துருக்குது. நம்ம முழுசாக போட்டோம்னா இப்படி வர களி செய்யணும். களி செய்யறதுக்கு 2 டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றணும். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். களி செய்யறதுக்கு ரெண்டு டம்ளருக்கு 1 டம்ளர் மாவு போதும். ஒரு டம்ளர் மாவு மட்டும் எடுத்துக்கணும். தண்ணி 2.5 டம்ளரு, 1 டம்ளர் மாவு. எந்த டம்ளரில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் மாவு அளந்து எடுத்துக்கணும். மாவு போட்டு கிளறணுங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் புருடெல்லாம் வராது. நம்ம குச்சியோ கரண்டியோ போட்டோம்னாக்க சின்ன சின்ன கட்டி வரும் புருடு. பாருங்க, புருடு எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இங்கே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டுறணும். போடணுங்க. உளுந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கணும். உடச்சி உளுந்து 100 கிராமு, 4 காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு கொத்தமல்லி தழை 1 பொடி, இது 4 பூண்டு பெருசாக இருந்தால் 3 வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு நம்ம புளி எடுத்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு நம்ம போடணும். களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் ஒரு மூடி ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கையில் ஒட்டுதான்னு பார்க்கணும். ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கையில் ஒட்டுதான்னு பார்க்கணும். பாருங்க, ஒட்டவே இல்லை. அப்போ களி நம்மளுக்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வாங்க களி போட்டு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்தாவே ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அதனால் கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றினேன். அதான் நல்லா கிளறி விட்டு இப்போ ஒரு கரண்டி எடுத்து போட்டேன். களி சூப்பராக வந்திருக்குது. இதில் கொத்தமல்லி சட்னி அதில் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குது? அருமையாக இருக்குதுமா, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி களிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.